வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள், உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். சத்தியத்தை சரியாக அறிந்து சக்சஸ்ஃபுல்லான வாழ்க்கை வாழ துவங்கி இருக்கிற எனக்கு மிகவும் பிரியமான தேவர்களே, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் கோடியாய் பெருகுவீர்கள். நீங்கள் வாழுவீர்கள், வையகத்தையும் வாழ வைப்பீர்கள். இந்த 68வது இறை ரகசியத்தை நாம் தியானிக்க போகிறோம். மொத்தம் 200 இறை ரகசியங்களே தேவனுடைய ஆவியானவர் நமக்கு தந்த வெளிப்பாடுகளை ஒன்று ஒன்றாக நாம் ஆயத்தம் செய்து பதிவு செய்து வெளியிடுகிறோம். அதில் 68வது இறை ரகசியம் ராஜ வார்த்தையின் இறை ரகசியங்கள், ரைட்? ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட்ஸ் ஆஃப் ராயல் வேர்ட். முக்கியமான சத்தியத்தை கவனியுங்கள். சாதாரண வாழ்க்கைக்குள்ளாக நீங்கள் சிக்கி தவிக்க மாட்டீர்கள். ஆமென். அருமையான தேவர்களே, நாம் நம்முடைய தேவனால் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் உயர்த்தப்பட்டு வைக்கப்பட்டுள்ளோம். பாருங்கள், ராஜாக்கள் அப்படி என்றால் தீர்வளிக்கிறவர்கள், ஆசாரியர்கள் என்றால் என்ன? யாரு? ஊழியம் செய்கிறவர்கள். Every child of God is chosen for these 2 purposes. ஒரு ராஜாவை போல வாழ்ந்து பிரச்சனைகளை தீர்த்து வைக்கவும், ஒரு ஊழியனாக வாழ்ந்து சத்தியத்தை சரியாக போதிப்பதும் 2 கண்கள் போன்றவை. ஒவ்வொரு விசுவாசிக்கும் 2 கண்கள். ஒன்று, ராஜரீக மேன்மையோடு வாழ்ந்து பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வேண்டும். 2வது, சத்தியத்தை சரியாக கற்றுக் கொடுக்க வேண்டும். இதற்காகவே தேவன் நம்மை கரம் பிடித்து இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் நீங்கள் அவரை தெரிந்து கொள்ளவில்லை. அவரே சொல்லுகிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எதற்காக? ஒரு ராஜ வாழ்க்கை வாழும்படியாக. ஆமென். ஹல்லேலூயா. இது எல்லாருக்கும் பொருந்துமா? ஆம், எல்லாருக்கும் பொருந்தும். அதனாலதான் இயேசு சொன்னார், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் ஆவன என்று சொன்னாரே தவிர ஊழியர்களால், அப்போஸ்தலர்களால் அப்படி சொல்லல. பாருங்க, ஒவ்வொரு விசுவாசிக்கும் இதுல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து உங்களோடு பேசுவாராக. பிறகு ராஜ வார்த்தை, ராயல் வேர்டு அப்படி என்றால் என்ன பொருள்? அந்த நாட்களில் ஒரு ராஜா ஒரு காரியத்தை சொன்னால் அதற்கு கேள்வியே கிடையாது. இட் இஸ் ஃபைனல். அதுதான் இறுதியானது. ஆமே. ஏன்? அவர் கிங்கு, ராஜா. ஹல்லேலூயா. நீங்கள் என்ன சொல்லுகிறீர்களோ அதுதான் இறுதியானது. ஏனென்றால் நீங்கள் உங்களுடைய நாவிலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையினால் நிரப்பப்பட்டு இருக்கிறீர்கள். ஒரு வசனம் வாசிக்கட்டுமா? வசனத்தை விட்டு நம்ம வெளியே போறதே இல்லையே. வாசிக்கிறேன் உங்களுக்கு அந்த வசனம். அங்கே The Book of Ecclesiastes chapter 8 verse 4. பிரசங்கி 8வது அதிகாரம் 4வது வசனத்திலே, ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. நீர் என்ன செய்கிறீர் என்று அவனுக்கு சொல்லத்தக்கவன் யார்? ஒருத்தருமே கேள்வி கேட்க முடியாது. ராஜா, என்ன இப்படி முட்டாத்தனமா பேசுறீங்க? No one can open his mouth against the king's order. ராஜா சொன்னதாங்க. அதை போல தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் சொன்னா அதுதான் இறுதியானது. It is final one. No one can refuse that. Everyone has to bow down, obeying your word. அதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோங்க. Your word has absolute authority. உங்களுடைய நாவுல absolute authority இருக்கு. அதனாலதான் நான் அந்த புஸ்தகங்கள்லாம் நீங்க படியுங்கள் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஞானியாகிய சாலமோனுக்கு இவ்வளவுதாங்க வெளிப்பாடு. என்ன வெளிப்பாடு? ராஜா, அதாவது நீங்கள் ராஜாவாக இருக்கிறதுனால உங்க வார்த்தையில அதிகாரம் உண்டு சொல்றாரு. இதை விட நிஜமாக வந்த தேவகுமாரனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது?
தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் தேவர்களாக இருக்கிறதுனால உங்க வார்த்தை ராஜ வார்த்தையையும் தாண்டி தேவ வார்த்தையாக இருக்கிறது. அதுல உள்ள ரகசியங்களே ஆவியானவர் நமக்கு கற்று தருவாராக. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். பாருங்கள், மனுஷனை சிருஷ்டித்த பொழுதோ தேவன் அப்படித்தாங்க படைத்தார். எப்படி? இதில் எளிதாக விளங்கி கொள்ளலாம். பாருங்கள், உங்களுக்கு தெரியும், அவருடைய சாயல், அவருடைய ரூபம். அது மாத்திரமா சொன்னாரு? வாசிக்கட்டுமா உங்களுக்கு? அங்கே ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26 மற்றும் 28வது வசனங்களிலே, நீங்கள் ராஜ வாழ்க்கை வாழ வேண்டும் என்று, இல்ல தேவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆளுகை செய்யக்கூடிய திறனை ஒவ்வொரு பிள்ளைகளும் வச்சிருக்கிறாரு. அங்கே ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26வது வசனம் பாருங்கள். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார். கவனிக்கிறீங்களா? தேவரகமாகவே நம்முடைய முதல் பெற்றோர் சிருஷ்டிக்கப்பட்டிருந்தார்கள். அவருடைய சாயல், அவருடைய நேச்சர், அவருடைய அத்தாரிட்டி, அவருடைய பவர். எதுக்கு? டு ஹாவ் டொமினியன், ஆளுகை செய்யும்படியாக. அப்படி என்றால் என்ன பொருள்? சத்துருக்களின் அதாவது சத்துருவாகிய பிசாசின் கிரியைகளை அழித்து அவனை காலுக்கு கீழே வச்சு தேவ சாயலாக படைக்கப்பட்ட அத்தனை மனுஷர்களுக்கும் நல்வாழ்வு அளிக்கும்படியாக ஆண்டு கொள்ளுங்கள் என்று தேவன் நம்முடைய முதல் பெற்றோருக்கு பவரையும் அத்தாரிட்டியும் கொடுத்தாருங்க. ரைட்? 28வது வசனத்துல பாருங்க, திரும்ப அது கன்ஃபார்ம் பண்றாரு பாருங்க. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்ன? அது ஆசீர்வாதம். என்ன சொல்லுகிறார்? ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஐயா, ஆளுகை செய்வது ஒரு ஆசீர்வாதம். தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ். ஆமென். இதற்காகவே தேவர் மனிதர்களை சிருஷ்டித்தாருங்க. அவர் மனிதர்களோடு கூட இப்போ நம்ம கண்களுக்கு புலப்படுகிற எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். அனிமல்ஸு, பிளான்ஸு, வேற என்ன, நம்முடைய கண்களுக்கு புலப்படாத அத்தனையையும் அவர் சிருஷ்டித்தார். பாருங்க, புலப்படுகிறவைகள், புலப்படாதவைகள், தண்ணீருக்குள்ள இருக்கிற ஜந்துக்கள் எல்லாவற்றையும் சிருஷ்டி சொன்னார். எப்பா, நீ ஆளுகை செய், நீ கண்ட்ரோல் பண்ணிக்க என்று சொல்லி தேவன் மனுஷனை சிருஷ்டிக்கும் போது சொன்னதை பிசாசு திருடிட்டா. அந்த கதைக்குள்ள நம்ம போகல, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பாருங்களேன், ஏன் ஐயா இயேசு கிறிஸ்து திரும்ப வந்தார்? இழந்து போனதை தேடவும். எதை இழந்துட்டான் மனுஷன்? தன்னுடைய ஆளுகை இழந்துட்டான், பிசாசு கையில கொடுத்துட்டான். அதை மீட்டு திரும்பவும் தம்முடைய பிள்ளைகளுடைய கையிலே கொடுக்கத்தான் வந்தார். அதை பரிபூரணமாக செய்து விட்டார். தேவைக்கும் அதிகமாக செய்து விட்டார். என்ன தேவைக்கு அதிகமாக செய்துட்டாரு? பழைய ஏற்பாட்டிலே அந்த ஆதியாகமத்திலே மனுஷர் சிருஷ்டிக்கப்பட்ட பொழுது தேவனை போலத்தான் சிருஷ்டித்தான். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே தேவனாகவே நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். அதைத்தான் பவுல் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 5:17. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்திலே, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறார். அல்லேலூயா. அது பவுலுக்கு வந்த வெளிச்சங்க. ஆனா நம்மை சிருஷ்டித்த தேவன் என்ன சொல்லுகிறார்? எப்பா, நீ புது சிருஷ்டி நீ சொல்றா? நீ புது சிருஷ்டி இல்ல, நீ தேவனாகவே இருக்கிறாய். அல்லேலூயா. ஆமென். எனக்கு ஒரு IAS ஆபீசர் தெரியுங்க. அவருடைய பையன் ஒரு டிகிரி பிகாமோ பிஇஓ, அதுல அவர் திருப்தி அடைய மாட்டாரு. என்னுடைய மகன் என்னை போல IAS ஆபீசர் ஆகணும்.
நம்முடைய தேவாதி தேவன் நம்முடைய தகப்பனாக இருக்கிறதுனாலே நாமும் தேவர்களாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும், இந்த உலகத்தை ஆளுகை செய்ய வேண்டும். நம்முடைய வார்த்தையில அப்படிப்பட்ட மேலான அத்தாரிட்டியை கொடுத்து தான் சொல்றாரு. தேங்க்யூ லார்ட். இந்த நாள்ல இயேசுவின் நாமத்தினால இவருடைய மனக்கண்களை பிடித்து வைத்திருக்கிற பிசாச, அவிசுவாச பிசாச அகன்றுப்பா, தலைபோ சாத்தானே. என்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த நாள்ல ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென். ஐயா, இந்த சத்தியத்தை அறிஞ்சிட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் பிரச்சனைகளிலிருந்து லகுவாக வெளியே வருவீர்கள். அந்த பிரச்சனைகளை ஓட ஓட விரட்டிடலாம். அது மாத்திரமல்ல, நீங்கள் இருக்கிற அந்த இடத்துல இருக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் நீங்கள் ஆண்டு கொள்ளுவீர்கள். நீங்க உங்க கால்களுக்கு கீழே வைத்துக் கொள்ளுவீர்கள். அப்படித்தான் தேவன் ஆசைப்படுகிறார். அருமையான தேவர்களே, பாருங்க, ஒரு காரியத்திலிருந்து இன்னொரு காரியத்தை தேவன் கொடுக்கும் பொழுது பழைய நிலையிலே இல்லை, அதை விட பெரிய ஆசீர்வாதமாக கொடுக்கிறார். சில உதாரணங்கள், 2 உதாரணம் சொன்ன பாருங்களா. பழைய உடன்படிக்கையும் தேவன் தான் கொடுத்தார், புதிய உடன்படிக்கையும் தேவன் தான் கொடுத்தார். அதை குறித்து என்ன வாசிக்கிறோம்? இந்த உடன்படிக்கை பழைய உடன்படிக்கையை போலல்ல, அதை விட மேலானது. மேலான உடன்படிக்கை, ஹையர் கவனன்ட். பாருங்க, நம்ம ஆண்டவரா இயேசு கிறிஸ்து கானாவூர் கல்யாண வீட்டுக்கு போறாருங்க. அவர் கொடுத்த ரசம் பழைய ரசத்தை போல அல்ல, முந்தின ரசத்தை விட அதிக சுவை உள்ளது. அதே போலதான் ஆதாம் ஏவாளையும் படைத்த பொழுது தேவனை போலத்தான் படைத்தார். நாம் மறுபடி பிறந்திருக்கிறதுனாலே நாம் தேவனை போல இல்லை, தேவர்களாகவே இருக்கிறோம் என்று யோவான் 10வது அதிகாரம் 34, 35 இயேசு கிறிஸ்து பஞ்ச் பண்றார். அவர் சர்டிஃபை பண்ண நீ ஏற்றுக்கொள்ளதானே ஆகணும். தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டதுனால தானே நீ ரட்சிக்கப்பட்டாய். அந்த தேவ வசனத்தில் உள்ள ஆச்சரியமான அந்த சூப்பர் நேச்சுரல் பவர் தானே உன்னுடைய பாவங்களார உன்னை பரிசுத்தமாக்கிட்டு. அந்த வல்லமை என்ன சொல்லுகிறது என்றால், நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஆகவே உங்களுடைய வார்த்தை ராஜ வார்த்தை. எத்தனை பேர் புரியுதுங்க? சில எக்ஸாம்பிள் சொல்லும் பொழுது உங்க மைண்ட் அதை அக்செப்ட் பண்ணிடும். சரிங்களா? கடைசி வரைக்கும் கேளுங்க. இன்னொரு 30 நிமிடங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் என்னோடு சீரியஸா கவனியுங்க. உங்கள் பிரச்சனைகளை ஓட ஓட விரட்டுவது மாத்திரமல்ல, உங்கள் நகரத்தில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளை தேடியும் காணாதிருப்பீர்கள். ஏனென்றால் நீங்கள், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே, நீ இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்வாய், அதை விட பெரிய அற்புதங்களையும் செய்வாய். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகளே, நீ இயேசு கிறிஸ்து செய்தவைகளை செய்து அதைவிட பெரிய அற்புதங்களை செய்து ஒரு ஆளுகை செய்வாய். ஏனென்றால் உன்னுடைய வார்த்தை ராஜ வார்த்தை இல்லை, உன்னுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை. இதெல்லாம் அறிஞ்சிருந்தான் பாருங்களேன். யாரு? எலிசா ஒரு காரியத்தை சொல்லிட்டு என்ன சொல்றாங்க? தங்கள் வார்த்தை ராஜ வார்த்தை என்பதை அறிந்திருந்ததுனால, எப்பா நீ ஒருத்தருக்கு தான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கிறான், என்னை சுத்தி 100 பேர் இருக்கிறாங்க, நீ இந்த ஆகாரத்தை கொடு. இந்த ஒரு ஆகாரம், ஒருவர் சாப்பிடக்கூடிய ஆகாரம் 100 மடங்கள்ல 125 மடங்கு பெருகி விடும் என்று கர்த்தர் சொல்லுகிறாருன்னு சொல்றாங்க. எலிசா சொல்றாங்க. ஏன்? அவன் புரிஞ்சிருந்தான், நான் சொல்ற வார்த்தை ராஜ வார்த்தை. என்னோட இணைந்திருக்கிற அருமையான தேவர்களை நீங்க என்ன புரிஞ்சிருக்கணும்? நீங்க சொல்லுகிற வார்த்தை ராஜ வார்த்தையை விட மேலான வார்த்தை. ஏனென்றால் நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள். அதான் நான் சொல்றேன். எத்தனை பேர் புரியுதுங்க? கானாவூர் கல்யாண வீட்டுல திராட்சை ரசம் குறைந்திருது. அதை மல்டிப்ளை பண்ணக்கூடிய, அதாவது அந்த புதிய ஒரு ரசத்தை உண்டாக்கக்கூடிய பொறுப்பு நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய சிரசில விழுது. பழைய அதே ருசியுள்ள ரசத்தை கொடுக்கவில்லை, அதை விட சுவை மிகுந்ததை கொடுத்தார். ஆமென். இழந்து போன அந்த ஆளுகையை திருப்பி மனு குலத்திற்கு கொடுத்த பொழுது, அவருடைய சாயல்ல, அவருடைய ரூபத்திலே மனுஷன் படைக்கப்படவில்லைங்க, தேவனாகவே படைக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை தேடி ராஜாக்கள் வருவார்கள். தேவனுடைய வார்த்தையை தான் நான் பேசுறேன். பாருங்க, சில உதாரணங்களை பார்க்கும் பொழுது இதை ஏற்றுக்கொள்ளுவது உங்களுக்கு எளிதாக இருக்கும். எல்லா உதாரணங்களையும் வேதத்திலிருந்து தான் பார்க்க போறோம். யார் எல்லாம் ராஜ வார்த்தை பேசி ராஜ மேன்மையை அனுபவித்தார்கள்? ஹல்லேலூயா.
ஓ தேங்க்யூ மாஸ்டர், வாட் அ லவ்விங் டாடி. யோசுவா விட்டு ஆரம்பிப்போமா? Hallelujah. You have the dominion over sun and moon. ஐயா, நீ வார்த்தையை சொல்லும் பொழுது யாரை போல? யோசுவாவை போல வார்த்தையை சொல்லும் பொழுது அது ராஜ வார்த்தையாக இருக்கிறதுனால மனிதர்கள் மாத்திரமல்ல, தேவன் சிருஷ்டித்த அத்தனையும் உனக்கு கீழ்ப்படியும். தட்ஸ் இட், அவ்வளவுதான். இதுக்கு மேல கொஸ்டினே கிடையாது, டவுட்டே கிடையாது, யாரும் கேள்வி கேட்கவே முடியாது. அப்படிதான் எழுதுறாரு. யாரு? அந்த எக்லிசியாஸ்டஸ்ல அந்த நீ ஞானியாகிய அந்த சாலமோனுக்கு அந்த வெளிப்பாடு நீ சொன்னா அதுக்கு எல்லாரும் சலிட் அடித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீ பேசினால் சூரியன் அங்கே நிற்க வேண்டும். நீ பேசினால் சந்திரன் கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிந்ததா இல்லையாங்க? அதுக்கு தான் அந்த செய்திக்கு என்ன பேரு? ராஜ வார்த்தையின் இறை ரகசியங்கள், ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட்ஸ் ஆஃப் கிங்ஸ் வேர்டு. ராஜா ஒரு வார்த்தை சொன்னா என்னதுங்க? ஹல்லேலூயா. ராஜா கையையே வைக்க வேண்டியது இல்லைங்க, அதிரும். அவர் ஒரு வார்த்தை சொன்னாலே எல்லாரும் கீழ்ப்படிந்து ஆக வேண்டும். ஆமென். 127 தேசங்கள்ல உள்ள யூதர்களை அழிக்கும்படியாக அந்த ராஜா கையெழுத்து போட்டு கொடுத்துட்டான். எல்லாரும் கீழ்ப்படிய வேண்டும். ஆனால் அதை வெற்றி வாகை சூடி கொடுத்தது யாரு? அனாதையாகி அரசனான அரசியாக வந்த எஸ்தர் அல்லவா? அந்த வார்த்தை உங்க வாயில அந்த வல்லமை இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆமென். ராஜ வார்த்தையின் இறை ரகசியங்கள். அடுத்து யாரு ராஜ வார்த்தை பேசினாள்? அடுத்து யாரு ராஜ வார்த்தை பேசினாரு? நம்ம மோசே. அவனுக்கு என்னெல்லாம் அடைமொழி இருக்கு? மந்த நாவு திக்குவாயே. ஹல்லேலூயா. அவர் யாரை பார்த்து பேசுறாரு? யாரை பார்த்து வார்த்தையை பேசுறாரு? இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றுமே காண்பதில்லை. ஐயா, ஆயிரக்கணக்கான ஆண்டு ஆரம்பிச்சுட்டுங்க. இஸ்ரவேல் தேசத்தை சுத்தி இருக்கிற அநேக இஸ்லாமிய தேசங்கள் இந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக போர் தொடுக்கிறார்கள். எகிப்து மாத்திரம் வரல. ஏன் தெரியுமா? அன்னைக்கு போட்டாம் போடு வாங்க, ராஜ வார்த்தையை பேசினா யாரு? நம்முடைய திக்குவாயன். இன்று காணுகிற எகிப்தியனை இனி நீ என்றுமே காண்பதில்லை. It was declared by Moses. Hallelujah. அந்த வசனத்துல ஒரு பகுதி இருக்குங்க. அது என்ன சொல்ல தெரியுமா? இந்த ராஜ வார்த்தைக்கு அந்த கடல் கீழ்ப்படிந்து என்ன செஞ்சுட்டான்? கடைசி போர் வீரனையும் அழிச்சு விட்டது. எகிப்து தேசத்தினுடைய கடைசி போர் வீரனையும் அந்த செங்கடலுடைய தண்ணீர் அழித்து போட்டதற்கு காரணம் அந்த மோசையுடைய வாயிலிருந்து புறப்பட்ட அந்த ராஜ வார்த்தை. ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த இயேசு கிறிஸ்து உன்னை பற்றி சொன்ன வார்த்தையை சீரியஸா எடுக்கிறீங்க? அதை வாசிக்கட்டுமா? அங்கே The book of John's Gospel chapter 10 verse 34. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? 35வது வசனம். தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க வேத வாக்கியமும் தவறாததாயிருக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து உன்னை பற்றி என்ன சொல்லுகிறார்? நீங்கள் தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டதுனாலே தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று 82வது சங்கீதத்துல எழுதவில்லையான்னு கேட்கிறாருங்க. அந்த எழுத்துக்கு அவ்வளவு பவர் இருக்குங்க. 82வது சங்கீதம் 6வது வசனம் உங்களுக்கு நான் வாசிக்கட்டுமா? Psalm 82 verse 6. நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லி இருந்தேன். 7வது வசனம். ஆனாலும் நீங்கள் மனுஷரை போல செத்து லோக பிரபுக்களில் ஒருவனை போல விழுந்து போவீர்கள். ஐ கேன்சல் திஸ் வேர்சஸ் ஆஃப் யாரு? ஆசாப் சொன்ன வார்த்தையை நான் கேன்சல் பண்றேங்க. நம்ம மனுஷன் மாதிரி வாழவே மாட்டாங்க.
தேவனை போலதான் வாழுவோம். நோ 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 நோ, தேவர்களாகவே வாழுவோம். ஏன்? இயேசு கிறிஸ்து சர்டிபிகேட் கொடுத்துட்டார். எப்பா, மறுபடி பிறந்த ஒவ்வொருவரும் நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள். எனவே நீங்கள் பேசுகிற வார்த்தை தேவ வார்த்தை, ராஜ வார்த்தை, ராஜரீக வார்த்தை, ராயல் வேர்டு. ஹல்லேலூயா. ஓ, பரலோகம் உன்னை நம்பி இருக்குப்பா, பரலோகம் உன்னை நம்பி இருக்கு. ஏற்றுக்கொண்டவர்கள் ஏற்றமிக வாழ்க்கை வாழ்கிறார். ஹல்லேலூயா. ஓ, இதை அறிஞ்சிருந்தான் பாருங்க. யாரு? யோசுவா அறிஞ்சிருக்கிறான். வேற யாரு? மோசே அறிஞ்சிருக்கிறான். நான் பேசினா அது அப்படியே நடக்கும் என்று எத்தனை பேர் அறிஞ்சிருந்தாங்க? இஸ்ரவேலர்கள் பயணப்பட்டு வருகிறார்கள், செங்கடலை தாண்டி வருகிறார்கள். அங்க என்ன வருது? யோர்தான் நதி வருது. யோர்தானை திறந்தால்தான் என்ன உண்டாகும்? வழி உண்டாகும். அறிஞ்சிருந்தான் பாருங்க யோசுவா. எப்ப ஆண்டவர் சொல்லிட்டாருப்பா, ஆசாரியர்கள் நீங்க போய் யோர்தான் ஓரத்துல பொங்கி ஓடுகிற, வெள்ளம் புரண்டு ஓடுகிற அந்த யோர்தான் நதி ஓரத்துல கால் வைங்க, அங்கே வழி திறக்கும் என்று அறிஞ்சிருந்தான் பாருங்க. ஹல்லேலூயா. ஓ, டேவிட் அறிஞ்சிருந்தான் பாருங்க. டேவிட் அறிஞ்சிருக்க. நான் சொன்னதுதான். ஏனென்றால் நான் ராஜாவாக இருக்கிறேன். எப்ப சொல்ற? ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் போது சொல்றாங்க. அந்த யுத்த காலத்துல அவனுடைய சகோதரர்கள் என்ன சொல்றாங்க? டேய், நீ விட்டு வந்த கொஞ்சம் ஆடுகளை போய் ஒழுங்கா பாரு. உனக்கு இது யாருடா அந்த வேலையை கொடுத்தது? இந்த ஜெயண்டோடு ஏத்து நிற்கிற வேலையை உனக்கு யாரு கொடுத்தது? அவன் சொல்ல, நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டுப்பா. அவன் என்ன சொல்றான்? ஆட்டிடையன் என்ன சொல்றான்? இன்றைக்கு உன் தலை எடுப்பேன்னு சொல்றாங்க. ஐயா, ராஜ வார்த்தையை பேசுகிறான், அதுல சீக்கிரட் இருக்கு. நீ இதை போல பேசும் பொழுது என்ன சீக்கிரட் தெரியுமா? அதுல சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கு. ஆளுகையை நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவீங்க. ஆமென். ஒரு அம்மா கூப்பிடுறாங்க லண்டன்ல இருந்து. ஐயா, நான் லண்டனுக்கு என் பிள்ளைய பார்க்க வந்தேன். 60 வயசுல வந்தேன், வலிகி விழுந்தேன், 20 வருஷம் படுக்கையில் இருக்கேன். எனக்கு தெரியும், நான் பேசினா அப்படித்தான் நடக்கும். நோ ஒன் கேன் டிஸ்பியூட். ஏன்? நான் மார்க் 11:23 எனக்கு சொந்தமாக்கி கொண்டே. அவர் எனக்கு என்று தான் சொன்னாருங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தம்பி தங்கி ஒன்ன பார்த்தா சொன்னார். மார்க் 11:23 நீ மனப்பாடம் செய்யவில்லை என்றால் நீ வாழுகிறதே வேஸ்ட். எவனாகினோம் எவளாகினோம், அது ராகாபா இருந்தாலும் சரி, பாவத்துல நிறைந்திருந்த தாவீதா இருந்தாலும் சரி, எந்த குப்பானா இருந்தாலும் சரி, எவனாயிலும் மலை போல இருக்கிற இந்த பிரச்சனையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு கோ என்று சொல்லி நான் சொன்னபடியே நடக்கும் என்று தன்னுடைய இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னவரு பொய் சொல்லுகிற மனுஷன் இல்லப்பா. எப்பா, நீ எதை கட்டவிழ்க்கிறாயோ, எதை பேசுகிறாயோ அது அப்படியே நடக்கும். மலையா இருந்தாலும் மறைந்துதான் ஆக வேண்டும் என்று சொன்னார். ஏன்? நீ பேசுகிறது தேவன் பேசுகிறது, அது ராஜ வார்த்தை. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க அருமையான தேவர்களே? இதெல்லாம் நம்ம சீரியஸா எடுக்க வேண்டாமா? 2000 ஆண்டுகள் சபை தேவனை ஏமாற்றிட்டுங்க. ஒரு சேனை ஒன்று எழுந்து கொண்டு இருக்கிறது. 2000 வருஷம் நடக்காத அற்புதங்களை 20 ஆண்டுகளிலே பயங்கரமான அற்புதங்களை செய்து தேவனுடைய வார்த்தையை தைரியமாக பிரசங்கித்து முழு தேசத்தையும் அல்ல முழு உலகத்தையும் நாம் சுவிசேஷமயமாக்க போறோம். ஆமென். இதுக்கு பெரிய கஷ்டம்லாம் இல்லைங்க. சத்தியத்தை சரியா அறிஞ்சா போதும். நான் உங்கள்கிட்ட கேட்குறேங்க, அந்த யோசுவாவை போல பேசி ஆளுகை செய்தால் உலகத்தை பிடிச்சிட முடியாதா? ஆட்டு இடையனை போல முழங்கினால் உலகத்தை பிடிச்சிடலாம? இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்து அதை விட பெரிய அற்புதங்களையும் செய்து 20 வருஷத்துல அழகாக இந்த உலகத்தை சுவிசேஷமயமாக்கி விடலாமே. ஏன்? நீங்கள் ராஜ வார்த்தை உங்களுடைய நாவிலே தேவன் வைத்திருக்கிறாரே. நீங்கள் சொன்னால் அகில உலகமும் கீழ்ப்படியுமே. நீங்கள் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறதுனால நீங்கள் பேசும்படியாக, இந்த ராஜ வார்த்தையை பேசும்படியாக வையகத்துல எல்லாமே காத்திருக்கிறதே. ஹல்லேலூயா. ஓ, வாட் a loving daddy we have.
So you have the dominion power. You have the ruling power over everything on the face of this earth. உலகத்தில் உள்ள அத்தனை பிரச்சனை மீதும் நீ தீர்வாக இருக்கிறார். Alright? உலகத்தில் உள்ள அத்தனை சக்திகளும் உனக்கு அடிபணிய ஆவலா இருக்கிறது. எத்தனை பேருக்கு இது புரியுதுங்க? ஹல்லேலூயா. அவன் கீழ்ப்படிஞ்சுதாங்க ஆகணும். யாரு? அந்த பார்வோன் கீழ்ப்படிந்தாங்க. யாருக்கு? திக்குவாயனுக்கு கீழ்ப்படிந்தான். அவன் என்ன சொல்லி கூப்பிடுறான்? ஐயா, எங்க ஜனங்கள் எல்லாம் விட்டு விடுப்பா, நாங்க பண்டிகை கொண்டாடணும். நடந்ததா இல்லையா அருமையான தேவர்களே? தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ். வாட் அ லவ்விங் டேடி. ஆமா, யூ ஹாவ் டொமினியன் ஓவர் எவ்ரி சிக் மேன். வியாதியஸ்தர்கள் அத்தனை மேலோ நீ ஆளுகை வைத்திருக்கிறார். ஆமே. யாரை பின்பற்றும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? பவுலை பின்பற்றும்படியாக, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும்படியாக. இவர்கள் சந்தித்த எந்த ஒரு வியாதிக்காரரையும் விட்டு வைக்கலங்க. ஏன்? தங்கள் நாவிலே இருக்கிற அதிகாரத்தை அறிந்திருந்தார்கள். அப்படித்தானே? அந்த ராஜ வார்த்தையை அறிந்திருந்தார்கள். வாலிபனே எழுந்திரு என்று சொன்னால் போதும், அந்த வார்த்தை அவனுக்குள்ளே ஜீவனை கொண்டு இழுத்து கொண்டு வந்துவிடும் என்று இயேசு கிறிஸ்து அறிஞ்சிருந்தாருங்க. ஐயா, நம்ம சொதப்பல் மன்னன் பேதுரு அறிஞ்சிருந்தான். எதை அறிஞ்சிருந்தான்? நான் பேசிட்டா போதும், அதுல வல்லமை இருக்குது, அது ராஜ வார்த்தை, அது தேவ வார்த்தை, தவித்தால் எழுந்துதான் ஆகணும். மரணம் அவளை பிடித்து வைக்கவில்லை, பிடித்து வைக்க முடியாது. சத்துரு மரணத்தை கொடுக்க முடியாதுங்க. நீங்கள் ஜீவனை கொடுக்கும்படியாக இந்த நாளிலிருந்து உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை எல்லாமே ராஜ வார்த்தையாக இருக்கிறதுனால நீங்கள் அநேகர் வியாதியஸ்தர்களை சுகமாக்குறது மாத்திரமல்ல, அநேக மரித்தோரை உயிரோடு எழுப்பி நம்முடைய தேவனே தேவன் என்று வையகத்திற்கு வழிகாட்ட போகிறீர்கள். அப்படிப்பட்ட மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனை வச்சுதான் இப்படிப்பட்ட செய்திகளை எல்லாம் கொடுக்கிறார். இப்படிப்பட்ட செய்திகளை கேட்கக்கூடிய வாஞ்சையையும் வாய்ப்பையும் உங்களுக்கு தருகிறார். ஏன்? ராஜாவை போல நீங்க பேச போறீங்க. ஆமென். தேவனை போல நீங்கள் பேச போறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஓ, தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். வாட் அ லவ்விங் டாடி. அப்போ இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பிரச்சனையும் நடுங்கி போய் இருக்குப்பா. எத்தனை பேர் தெரியும்? நான் சில கூட்டங்கள்ல செய்தி கொடுக்க போகிறேன்னு. அருமையான தேவர்களே, கிருபை பாருங்களேன். அப்படிதான் தேவன் டிசைன் பண்ணி வச்சிருக்கிறார். எல்லா பிரச்சனையும் பயந்து போயிருக்குது. கொழுப்பு கட்டி பாருங்களேன். நான் 3/4 மணி நேரம் கழித்து 3/4 மணி நேரம் தேவனுடைய வார்த்தையை பேசிட்டு சிக் பீப்புள் எல்லாம் முன்னால வாங்கினா அந்த வாலிப ஓடி வர்ற அங்கிள், இதுல ஒரு கட்டி இருந்தது. எத்தனை வருஷம் இருந்தது? 2 வருஷம் இருந்தது. என்னாச்சு? அடையாளமே இல்லை. ஹல்லேலூயா. சினிமாக்காரன் எழுதுறாங்க, ராஜா கைய வச்சா ராஜாக்களாகிய நீங்கள், ஐ கேன்சல் தட். தேவர்களாகிய நீங்கள் உங்களை நாவல இருக்கிற அதிகாரத்தை இந்த நாள்ல இருந்து தண்ணீரை போல கட்டவிழ்க்க போறீங்க. அப்படி என்றால் என்ன பொருள்? உங்களாலே தினந்தோறும் அற்புதம் நடக்குங்க. ஏன்? இயேசு கிறிஸ்துவுக்கு தினந்தோறும் அற்புதம் நடந்தது. ஆமென். அற்புதம் செய்யாத நாளே இல்லைங்க. கிருபை. என்னாலே தினந்தோறும் அற்புதம் நடக்குங்க. அற்புதம் நடக்காத நாளே இல்லை. மலேசியாவில இருந்து ஒரு சகோதரி அழைக்கிறாங்க. என்ன அழைக்கிறாங்க? என் பையன் கீழ்ப்படியே மாட்டாங்க. 4 மாசம் ஆச்சு என்னோட பேசி, சர்ச்சுக்கு வரமாட்டான். நான் ராஜ வார்த்தையை பேசினேங்க. சிஸ்டர், 24 மணி நேரத்துல உங்க பையன் உங்களிடத்துல மன்னிப்பு கேட்டு உங்களோட ஐக்கியம் கொள்ளுவான், உங்களோட சர்ச்சுக்கு வருவான்னு பேசினேன். அந்த ராஜ வார்த்தையில் உள்ள, அந்த தேவரக வார்த்தையில் உள்ள வல்லமையை நான் அறிந்திருந்ததுனால எமோஷனெல்லாம் பேசலைங்க, சாதாரணமா பேசுறேன். சொல்றான், பிரதர் ஆச்சரியமா இருக்கு பிரதர், 24 மணி நேரம்னு சொன்னீங்க, காலையில சொன்னீங்க, சாயங்காலம் வந்து என் பையன் என் பக்கத்துல உட்கார்ந்து மன்னிப்பு கேட்கிறான். ஏன்? சொன்னபடியே ஆகும் என்று சொன்னார் ஐயா. உன்னுடைய வார்த்தை ராஜ வார்த்தையாக இருக்கிறதுனால நீ சொன்னபடியே ஆகும் என்று சொன்னார் ஐயா. அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சொல்லுகிறேன் நான்.
சுகமாகு என்று சொல்லி சொல்லுகிறேன் நான், விட்டுவிடு என்று சொல்லி சொல்லுகிறேன் நான், நன்றி என்று சொல்லுகிறேன் நாதா, தந்த வல்லமைக்காய் துதிக்கிறேன் நாதா. யா நீங்கள் சொல்லாததுனாலே அநேகர் வாழாமல் இருக்கிறார். ரைட்? மார்த்தாள் மரியாள் வாழ்க்கையை இழந்துட்டாங்க. தம்பி செத்து போயிட்டான். இயேசு கிறிஸ்து தன்னுடைய நாவில இருந்த வல்லமையை அறிந்திருந்தாருங்க. போகிற இடத்துல எல்லாம் என்ன பேசினாரு? லாசருவே வெளியே வா, இறையாதே, அமைதலாயிரு, படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. வாலிபனே, ஏப்பா இதுதான்ப்பா ஊழியம், மற்றவைகள் எல்லாம் அட்டூழியம் என்று சொல்லுவதற்கு நான் அச்சப்படுவதில்லை. ஏன் நீங்க இதை போல பேச மறுக்கிறீர்கள் தெரியுமா? சில அறியாமைகள். நீங்கள் எந்த அளவு முற்றிலுமாக தகுதியாக்கப்பட்டு உங்களுடைய ஆவி மனுஷனிலே இருக்கிறீர்கள் என்கிற நாலேஜ் இல்லை. எந்த அளவுக்கு ஆற்றலினால் நிரப்பப்பட்டு, பயங்கரமான ஆற்றலினால் நிரப்பப்பட்டு இருக்கிறீர்கள் என்கிற நாலேஜ் இல்லைங்க. உங்களுடைய ஆவி மனிதரை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால், ஆவி, ஆத்துமா, சரீரம், இந்த ஆவி மனிதனை தேவன் முற்றிலுமாக தகுதியாக்கி உங்களுடைய ஆவியையும் அவருடைய ஆவியையும் ஒன்றாக்கி விட்டார். ஆமென். அவர் தான் சொல்றாரு, நீ சொன்னபடியே ஆகும். அதாங்க ராஜ வார்த்தை. ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். வாட் a loving daddy. பாருங்க, ஏன் இந்த உலகம் கொள்ளையாடப்பட்டிருக்கிறது? ஏன் அநேக நல்ல தேவனுடைய பிள்ளைகளும் பிசாசினால் சூறையாடப்பட்டிருக்கிறார்கள்? அப்படி என்றால் என்ன பொருள்? நன்றாக ஆலயத்திற்கு போகிறவர்களும் கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்காதவங்க தாங்க வாஸ்ட் மெஜாரிட்டி. எதுலெல்லாம் அவங்க சிக்கி இருப்பாங்க? வியாதி, வியாகுலம், விபத்து, வேற என்ன, கவலை, கண்ணீர், இழப்புகள், மரணங்கள், கோடி ரூபாய் கடன். கடன்காரங்க ஓட ஓட வரட்டுறாங்க. ஏன் தெரியுமா? ஸ்டாப் அப்படின்னு சொல்ல ஆள் இல்லைங்க. அவ்வளவுதாங்க. ரெஸ்டோர் என்று சொல்ல ஆள் இல்லை, சொல்றதுக்கு ஆள் இல்லை. இதுக்கெல்லாம் ஆள் இருக்கு. பிரசங்கம் பண்ண ஆள் இருக்கு, ரைட்? ஜெபம் பண்ண ஆள் இருக்கு. நில்லு, ஸ்டாப்பு, விட்டு விடு, அப்பாலே போ சாத்தானே சொல்றதுக்கு ஆள் இல்லைங்க. அதை வாசிக்கட்டுமா உங்களுக்கு? அங்கே புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 42 verse 22. ஏசாயா 42:22. இந்த ஜனமோ கொள்ளையிடப்பட்டும் சூறையாடப்பட்டும் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் கெபிகளிலே அகப்பட்டு காவல் அறைகளிலே அடைக்கப்பட்டு இருக்கிறார்கள். தப்புவிப்பார் இல்லாமல் கொள்ளையாகி, விட்டுவிடு என்பார் இல்லாமல் சூறையாவார்கள். எதனால பிசாசு இவர்களை சூறையாடுவான்? எதனால பிசாசானவன் தேவனுடைய பிள்ளைகளையும் ஃபுட்பால் ஹாக்கி விளையாடுவான்? ஸ்டாப்னு சொல்ல ஆள் இல்லைங்க, விட்டு விடுன்னு சொல்ல ஆள் இல்லை. ரைட்? லாசருவே வெளியே வா என்று சொல்ல ஆள் இல்லை. இறையாதே, அமைதலா இரு என்று சொல்ல ஆள் இல்லை. தபித்தாலே எழுந்திரை என்று சொல்ல ஆள் இல்லை. சூரியனே இங்கே நில்லு என்று சொல்ல ஆள் இல்லை. Am I right or not? 42:22ங்க. இன்னைக்கு என்னென்ன வசனம்லாம் சொல்லிட்டீனோ அந்த நம்பரையாவது ஞாபகம் வைங்க. பிசாசு உங்க கிட்ட வரமாட்டான். ஆமென். In other words, what does Isaiah says? ஏசாயா 42:22 என்ன சொல்றான்னா, தேவனுடைய ஜனங்களுடைய வாயில அந்த ராஜ வார்த்தை இருக்கிறது என்பதை ஒருத்தனும் அறியல. எனவே சொங்கி மாறி வாழ்றா. பிசாசானவன் தேவனுடைய நல்ல பிள்ளைகளுடைய ஆஸ்தியையும் திருடிட்டு போயிடுறான். இஎம்ஐ கட்டுறீங்க, அப்புறம் என்ன பண்றீங்க? ட்ரேடிங் பண்றீங்க, ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேடிங் இன்வெஸ்ட் பண்றீங்க, எல்லாத்தையும் இழக்கிறீங்க. ஏன் தெரியுமா? விட்டு விடுன்னு விசுவாசத்தோடு சொல்ல உனக்கு தெரியல. நீ என்ன செய்யறா? ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றான். நீ என்ன சொல்லணும்? இயேசுவின் நாமத்தினால நான் இன்வெஸ்ட் பண்றேன் இந்த 10,000 ரூபாய். இயேசுவின் நாமத்தினால ஒரு வருஷத்துல
10 லட்சம் ரூபாயாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல பெருகுது. பிசாசு நீ இதை தடை செய்ய முடியாது, என் வார்த்தை ராஜ வார்த்தை, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இந்த வருஷம் முடிவுக்குள்ளாக 10 லட்சம் ரூபாயாக எனக்கு திரும்பி வருகிறது என்று சொல்லி விசுவாசத்தோட பேசினா அது நடந்துதான் தீரும், நடந்துதான் தீரும். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சகோதரி பாருங்க, ஒரு இன்டர்வியூக்கு போனா என்று ஜெபம் பண்ணா, அங்கிள் அந்த இன்டர்வியூக்கு போறேன், எவ்வளவுமா உனக்கு சேலரி வாங்கணும்? எனக்கு 30,000 ரூபாய் சேலரி வாங்கணும். இயேசு நாமத்தினால நான் சொல்றேன், இந்த இன்டர்வியூல யூ ஆர் செலக்டட் அண்ட் யுவர் பேமெண்ட் வில் பி மந்த்லி 50,000 rupees. ஏன்? என் வார்த்தை ராஜ வார்த்தை என்கிற நாலேஜ் எனக்கு வந்துட்டு 50,000 ரூபாய் சம்பளத்துக்கு உடனடியாக வேலை கிடைத்தது. ஆமென். ஐயா, இப்படிப்பட்ட ஒரு ஆளுகை செய்யும்படியாக தேவன் உன்னை ராஜாவாக ராணியாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆகினால்தான் நம்ம சபைக்கு பெயர் என்னது? ராஜா ராணிகளின் சபை, கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி. ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஆமென். திரும்பவுமாக அவருடைய வார்த்தையை வாசித்து முடிக்கட்டுமா? யாருடைய வார்த்தை? அங்கே ஞானியாகிய சாலமோன் என்ன சொல்லுகிறான் என்று நான் திரும்பவும் அதே வார்த்தையை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். பிரசங்கி 8:4 ஞானியாகிய சாலமோன் சொல்றான். எக்லெசியாஸ்டஸ் சாப்டர் 8 verse 4. ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு, நீர் என்ன செய்கிறீர் என்று அவனுக்கு சொல்ல தக்கவன் யார்? ஒருத்தரும் கேள்வி கேட்க முடியாதுங்க, ஒருத்தரும் கேள்வி கேட்க முடியாது. ஒரு சில சாட்சிகளை சொல்லுவது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று ஆவியானவர் ஞாபகப்படுத்துகிறார். பாருங்களா, 1 கோடி ரூபாய் கடன், 10 ஆண்டுகள் கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் அலைகிறாங்க. முன்னால சொன்ன சாட்சி இல்லை, நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், சிஸ்டர் 30 நாட்களில இந்த கடன் அடைபட்டு விடும் என்று நான் சொன்னேன். பாருங்க, ராஜ வார்த்தையை பேசினேன். எப்பா, இப்படி பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து 3.5 ஆண்டுகள் இந்த பூமியில சஞ்சரித்து அந்த 12 பேருக்கு எதை கொடுத்தாரு? ட்ரைனிங் கொடுத்தாரு. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அதுல அதைத்தான் எழுதி வைத்திருக்கிறார். ஏன்? அதை போல நீங்களும் நானும் ராஜ வார்த்தை பேசி இந்த பிசாசானவனுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். 30 நாள்ல உங்க பிரச்சனை தீரும் என்று சொன்னேன், 15 நாள்ல தீர்ந்தது. நான் அன்றைக்கு சொல்லவில்லை என்றால் ஏற்கனவே 10 வருஷம் கோர்ட்டுக்கு வீட்டுக்கு அலைந்தார்கள், இன்னும் 4 வருஷம் அலைஞ்சிருப்பாங்க. நீங்கள் சொல்லாததுனாலே மார்க்கு 11:23 கீழ்ப்படியாததுனால அநேகர் வாழாவட்டியா இருக்கிறார்கள். இன்னைக்கு மனம் திரும்புங்கள் அருமையான தேவர்களே. எவ்வளவு எளிமையாக்கி விட்டார் பாருங்கள், எவ்வளவு எளிமையாக்கி விட்டார். அதனாலதான் நான் ரொம்ப உற்சாகமா இருக்கிறேன். எல்லாமே எஃபர்ட்லெஸ்ங்க. அப்படி என்றால் என்ன பொருள்? சடலங்களை பார்த்து பேசுவது எளிது. இயேசு கிறிஸ்துவும் கஷ்டப்படல, எலியா எலிசாவும் கஷ்டப்படல, பேதுருவும் கஷ்டப்படல. அவர் லாசருவே வெளியே வா என்றார், இவன் தவித்தாலே எழுந்திருங்க, வேலை முடிஞ்சு போச்சுங்க. ராஜ வார்த்தை நீ பேசும்படியாக சர்வ சிருஷ்டியும் காத்து கொண்டு இருக்கிறது. ஆமென். தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ். வாட் அ லவ்விங் டாடி. செத்த சரீரமோ மலையோ ஏன் அப்படி பேசுகிறாய் என கேள்வி கேட்காமல் கீழ்ப்படியும். அப்படி என்றால் என்ன பொருள்? ஒருத்தரும் தடை செய்ய முடியாது, ஒருவரும் நிறுத்த முடியாது. தேவன் உன்னுடைய நாவிலே தந்திருக்கிற அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த சூப்பர் நேச்சுரல் பவரை ரிலீஸ் பண்ணும்படியாக உங்களுக்கு வேண்டிய ஒரு தைரியத்தை நான் பேசட்டுமா? நான் கட்டவிழ்ப்பதை பரலோகம் கட்டவிழ்க்கும். உங்களுக்கு ஒரு தைரியத்தை நான் கட்டவிழ்க்கிறேன், ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை கட்டவிழ்க்கிறேன். பிதாவே, உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தை சொல்லுகிறபடி, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சொன்னபடி நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகளை பரலோகம் கட்டவிழ்க்கும் என்று சொன்னார்கள். அந்த வார்த்தையின்படி இந்த வியூவர்ஸ், என்னுடைய செய்தியை கேட்கிற இந்த அருமையான பிள்ளைகள், இந்த வசனத்தை புரிந்து விடுதலையை கட்டவிழ்க்கும்படியாக இவர்களுக்கு ஒரு தைரியம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவை போல பேசி பேசி பிரச்சனைகளை தீர்த்து அந்த ராஜ்ய வார்த்தையை பேசி ஏராளமானவர்களை வாழ வைப்பார்களாக. இதை குறித்து இன்னும் இவர்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கங்கள் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் மகா நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது.
திரையிலே காண்கிற இந்த நிலமானது நல்ல நிலம். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் நல்ல நிலம். இதிலே நீங்கள் விதையுங்கள். அந்த QR கோடு மூலமாக நீங்க விதையுங்க. இந்த விதையானது ஒவ்வொரு ஆண்டும் பல ஆயிரம் மடங்கு பெருகி உங்களுக்கே வரும் என்று ராஜ வார்த்தையை நான் புரோக்ளைம் பண்றேன். இந்த ஊழியத்தில் விதைக்கிற ஒவ்வொரு விதையும் பல ஆயிரம் மடங்குகளாக பெருகி உங்களுக்கே வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் எங்களோடு தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.